எல்லா மனுஷனும் ஒரு பயத்தில தான் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வார்த்தை பாருங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. அன்பு தேவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கு, இந்த செய்தியை கேட்டுக்கிற உங்களுக்கு நான் தான் சொல்றேன், கடவுளால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. ஹல்லேலூயா. அவரால பெரிய செங்கடலை புழக்க முடியும், எரிகோ கோட்டை போல உங்க வாழ்க்கையில இதுதான் தடையா இருக்குது, இந்த பிரச்சனை மலை மாதிரி என் வாழ்க்கையில இருக்குன்னா அந்த மலையும் தவிடுபடி ஆக்கி மாற்ற கடவுளால முடியும். ஏன்னா அவர் நம்மளை படைத்தவர். அவருக்கு படைப்புகளை நம்ம நம்ப போல, படைத்தவரை நம்ப போறோம். அவர் யாரு? வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்னவர். அவர் பாதப்படியில இருக்கிற நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலை மாட்டி சொல்லுவாங்களே, விழி பிதுங்கி போயிருக்கேன்னு சொன்னா கூட, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதுல எப்படி தாண்டி வருவேன், இதெல்லாம் முடியாத காரியம், நடக்காத காரியம் சொன்னா கூட, இதுல இனி முடியவே செய்யாது, இனி அவ்வளவுதான். சிலவங்க சொல்லுவாங்க, இது செத்து போன சரீரம்னு சொல்லுவாங்க. இது செத்து போன சரீரமா இருந்தாலும் அதை உயிரடைய செய்யறதுக்கு கடவுளால் முடியும். ஹல்லேலூயா. அவர் உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிற தேவன். உடைந்து போன குடும்பங்களை எல்லாம் ஆண்டு திருப்பி கட்டுகிற தேவன். ஹல்லேலூயா. இனி வேலை இல்லை, இனி திருமண வாழ்க்கை அவ்வளவு தானோ, சிலவங்க வயசு கழிஞ்சிட்டு இனி திருமணம் இனி அவ்வளவுதான், நம்ம ஸ்டேஜ் செட் ஆகாது, ஏன்னா வயசு கூட்டிட்டு இல்ல, அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. தேவக்குள்ள ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கோங்க, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது.